அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் போக வேண்டிய செல்ல வேண்டிய வழி எதுவென்றால் அநேக உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உபத்திரவம், 2 உபத்திரவம் அல்ல, அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, உபத்திரவம் மாத்திரம்தான். வேதம் மிக தெளிவாக இதை குறித்து சொல்லுகிறது. இன்னும் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல இந்த காரியத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே இந்த சிலர் என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே அடங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நான் ஆடம்பரமாய் வாழ வேண்டும், இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நான் சொகுசாய் வாழ வேண்டும் என்று அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா உபத்திரவத்தின் ஊடாக நீங்கள் வாழ்கிறதற்கு ஆயத்தமா என்று கேட்போம் என்றால் முடியாது என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போக வேண்டும் என்றால், தேவன் வாழ்கிற அந்த இடத்திற்குள்ளே போக வேண்டும் என்றால், இந்த பூமியில இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. இந்த இடுக்கமான நெருக்கமான இந்த வழியில சென்றால்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் என்று நம்ம ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்பது மேன்மையானது, மிக சிறப்பானது. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம், தேவன் தங்குகிற இடம், தேவன் இருக்கிற அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது என்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 18வது வசனம் சொல்லுகிறது, அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது, நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது ரத்தன நீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ண ரத்தனம், 8வது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிந்த பளிங்கு போல சுத்த
சுத்த பொன்னா இருந்தது. இன்னைக்கு தெருவெல்லாம் சிமெண்ட்ல ரோடு போடப்பட்டிருக்கிறது இந்த பூமியில. ஆனா பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல நாம தங்க போகிற இடத்துல தெருக்கள் எல்லாம் தங்கத்துல போடப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வீதிகள் எல்லாம் தங்கம் நிறைந்த ஒரு இடத்திற்குள்ளதான் நாம் போய் வாழ போகிறோம். தங்கமயமான 12 வகையான ரத்தின கற்களால் கட்டப்பட்ட ஒரு அழகான ஆடம்பரமான ஒரு மாளிகைக்குள்ள நீங்களும் நானும் வாழ போகிறோம். அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கு வழி அநேக உபத்திரவம். அநேக உபத்திரவத்தின் ஊடாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். பிரதர், எனக்கு உபத்திரவம் எல்லாம் வேண்டாம், நான் இந்த பூமியில நல்ல ஆடம்பரமா வாழணும், எனக்கு எந்த கஷ்டமே வரக்கூடாது, நல்லா வாழணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவா, சரி மகனே, சரி மகளே, உனக்கு இந்த பூமி வாழ்க்கையே நான் உனக்கு ஆசீர்வாதமா தந்துடுறேன், ஆனா பரலோக ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஏனென்றால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அநேக உபத்திரவத்தின் ஊடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும். உபத்திரம் வேண்டாம் அப்படின்னா பரலோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். இன்னைக்கு சின்ன சின்ன உபத்திரம் வந்த உடனே நாம சோர்ந்து போயிடுறோம். அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு வழி உபத்திரவம் மாத்திரமே. ஏனென்றால் வேத வசனம் அதை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அநேக இடங்களில ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இன்னைக்கு இயேசுவோடு கூட நாம பரலோகத்துல ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு கூட பாடுகளை சகிக்க வேண்டும். பாடுகளை சகித்தீர்களானால் உங்களுக்கு ஆளுகை செய்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நல்லா இப்படி கார்பெட் போட்டு எப்போது நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பஞ்சுமத்தில நடக்கிறது போல நடந்து அப்படியே பரலோகத்திற்கு போகணும், தங்கமயமான இடத்துக்கு போகணும், நித்தியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஏசப்பா அப்படி சொல்லல. ஏசப்பா சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நேற்றைய தினத்துல ஒரு தாயாரிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவங்க சொன்ன காரியம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம்? நான் சொன்னேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பூமியில ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உபத்திரம் வரும். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் வாழ மனதாய் உடைய யாவரும் துன்பப்படுவார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க தேவ பக்தியாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று மனசுல நினைப்பீர்கள் என்றால் நீங்க துன்பப்படுவீர்கள் என்றுதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு எனக்கு துன்பமே வேண்டாம்னு சொல்றாங்க. துன்பம் வந்த உடனே கண்ணீர் வடிக்கிறாங்க. எதுக்குதான் இந்த பிரச்சனை வருதோ, எதுக்குதான் இந்த போராட்டம் வருதோ, ஏன் தான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு நிறைய பேர் கலங்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த உபத்திரவத்தின் ஊடாகத்தான், இந்த பிரச்சனையின் ஊடாகத்தான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நாம சொல்லுகிறோம், எனக்கு பிரச்சனையே வேண்டாம், போராட்டமே வேண்டாம், நல்ல இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆசீர்வாதத்தை ஆண்டவர்
தருவார். ஆனா அதே நேரத்துல உபத்திரவத்தின் ஊடாகத்தான் நாம் செல்ல வேண்டும். இயேசுவே எல்லாருக்கும் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளம். அனுதினமும் பாடுகளின் ஊடாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும். பரலோகம் செல்வதற்கு ஒரே ஒரு வழி, பாடு மாத்திரம்தான். எந்த அளவுக்கு நம்ம பாடுகளை சகிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம பரலோகத்திற்கு செல்லுகிறதான வாழ்க்கையில அந்த வழியில சென்று கொண்டிருக்கிறோம் என்று நாம புரிந்து கொள்ளலாம். பரலோகத்துல ஒரு கூட்ட மக்கள் நிற்கிறார்கள், வெண்ணங்கி தரிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறார்கள். அப்போ அங்க ஒரு தூதன் ஒரு கேள்வியை கேட்கிறான், இவர்கள் யார், இவர்கள் யார் என்கிற அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அப்பொழுது அங்க என்ன பதில் சொல்லப்படுகிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியாளுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஒரு கூட்ட மக்கள் நிற்கிறாங்க. யார் இவர்கள் அப்படின்னு கேட்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இந்த பூமியில உபத்திரவத்தையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் இயேசுவுக்காக சகித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதுங்க, உங்களுக்காக பரலோகத்துல வெண்ணங்கி ஆயத்தமாயிருக்கிறது. வெண்ணங்கி ஆயத்தமாயிருக்கிறது. நாம மரித்து இந்த பூமியை விட்டு கடந்து போகிற பொழுது ஆண்டவர் வா மகனே வா மகளே என்று வெண்ணங்கியை கொடுத்து அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் சேவிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தருவார். இந்த பூமியில நீங்க அவருக்காக, அவருடைய காரியங்களுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நீங்க பாடுகளை சகித்தீர்களானால் அவரோட கூட ஆளுகை செய்வீர்கள். ஒருவேளை நீங்க பாடுபடுகிறத பார்த்து, உபத்திரப்படுகிறத பார்த்து இந்த பூமியில் இருக்கிறவர்கள் உங்களை ஏளனமா பேசலாம், நிந்தையாய் பேசலாம், அவமானமா பேசலாம், யாருமே உங்களை மதிக்காம இருக்கலாம். பரவாயில்ல, இந்த பூமி வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், 70 80 அதிகபட்சமா 120. ஆனா பரலோக வாழ்க்கை என்பது, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை என்பது நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள போவதற்கு இந்த பூமியில நம்ம பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தவிர வேற வழியே இல்லை. ஏசப்பா எப்படி பரலோகத்திற்கு போனாங்களோ அந்த வழியில தான் நீங்களும் நானும் போக முடியுமே தவிர வேற வழியே இல்லை. இயேசுவ வாரினாலே அடிப்பித்து கொல்கதா மலை வரைக்கும் சிலுவையை சுமக்க வைத்தார்கள். சிலுவையில ஆணி அடித்தார்கள், அங்கே ஜீவனை விட்டார். அதற்கு பிற்பாடு பரலோகத்திற்கு போனார். அதே வழியில தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு செல்ல முடியும். வேற வழி என்பது கிடையாது. எப்படி ஏசப்பா சிலுவைய சுமந்து கொண்டு போனார்களோ அதே போல இந்த பூமியில வாழ்கிற நாட்களில அனுதினமும் நம்ம சிலுவையை சுமந்து கொண்டே நம்ம பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட வேண்டும். சிலுவை இல்லை அப்படின்னா சிங்காசனம் இல்லை, சிலுவை இல்லை அப்படின்னா பரலோகம் இல்லை. அதனால பாடு உபத்திரம் என்ன வந்தாலும் சரி, இயேசுவுக்காக சகிப்பதற்கு நிற்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29 30 இந்த வசனங்களை நீங்க வாசிக்கிற பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நிமித்தமாக பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால என்ன வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை அவமானம் வந்தாலும் சரி, நான் இயேசுவுக்காக நிற்பேன் அப்படின்னு யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெண்ணங்கி கொடுப்பார்.
வெண்ணங்கியை உடுத்தி பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து முதன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆகையினால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில எல்லாவற்றையும் சகிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழணும்னு நினைக்கிறாங்களோ, தேவ பக்தியாய் வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு பாடு வரும், துன்பம் வரும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு தான் அதிகமான பாடுகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் வரும். பெயரளவில் வாழ்கிறவர்களை சாத்தா விட்டுருவான். ஆனா தேவ பக்தியாய் வாழணும், நல்ல ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், ஆலயத்திற்கு ஒழுங்கா வரணும், ஊழியத்திற்கெல்லாம் போகணும் அப்படின்னு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு எதிராளி சாத்தா இருக்கிறாங்க. எதிராளியினுடைய வேலை என்ன அப்படின்னா எப்படியாகிலும் சரி நம்மள உபத்திரவத்தையும் பாடுகளையும் கொடுத்து முடைக்கிறனும், செயல்பட விடாம பண்ணிடணும் அப்படின்னு சாத்தா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் பேசுவான். நல்லா நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, நல்லா சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்ச உடனே சாத்தா ஆண்டவர்கிட்ட போய் நிற்பான். இவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கட்டும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுக்கட்டும். அப்போ பாருங்க, இவங்க ஜெபம் பண்றதை விட்டுருவாங்க, பைபிள் படிக்கிறத விட்டுருவாங்க, ஆலயத்திற்கு வர்றதை விட்டுருவாங்க, உங்களையே மறுதளிச்சிருவாங்க. பாப்போமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் பேசுவாங்க. ஆண்டவர் சில நேரங்கள்ல வேற வழி இல்லாம அனுமதி கொடுப்பாங்க. அப்போ பிரச்சனை போராட்டம் வருகிற பொழுது நாம என்ன செய்யறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி ஜெபம் பண்ணுகிறோம், முன்போல எல்லா காரியத்திலையும் தேவபக்தியா இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் கவனிப்பார். இதுலதான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது நல்ல சர்ச்சைக்கு வருவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்க கொடுப்பாங்க, ஊழியத்துக்கெல்லாம் போவாங்க. ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் வந்த உடனே எல்லாத்தையுமே நிறைய பேரு விட்டுறாங்க. ஆண்டவர் இந்த நேரத்துலதான் நம்மளை கவனிக்கிறான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த அளவுக்கு நம்ம சோதனையை சகிக்கிறோமோ, எந்த அளவுக்கு சோதனை நேரத்திலையும் நம்ம விடாம முன் செய்ததை விட அதிகமாய் நம்ம செய்கிறோமோ அவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த நேரத்துல ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். என் மகன் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்ப்பார். அதனால்தான் நமக்கு பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் வருது. நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் அக்கிரமம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் பக்தியா இருக்கிறேன், நான் தேவ பக்தியா இருக்கிறேன், சர்ச்சைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், என் குடும்பத்திலே ஏன் பிரச்சனை, என் குடும்பத்திலே ஏன் போராட்டம்? தேவ பக்தியாய் வாழ்ற உங்களுக்கு தான் போராட்டம் வரும், உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா நீங்க தேவனோடு கூட வாழ போகிறீர்கள். பேரளவுல வாழ்றாங்க பாருங்க, ஆடம்பரமா வாழ்றாங்க பாருங்க, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் போக வேண்டிய இடம் நரகம். அவங்கள பத்தி சாத்தா கவலையப்பட மாட்டான். அவங்க எப்படினாலும் சரி நரகத்துக்கு வந்துருவாங்க. ஆனா தேவபக்தியா பைபிளை தூக்கிட்டு போறாங்க, இவங்க நரகத்துக்கு வர மாட்டாங்க, பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அதனால எப்படியாவது ஆண்டவரை மறுதளிக்க வச்சு அப்படியே நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சாத்தா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா வேகமாய் ஒவ்வொருத்தர் குறித்து ஆண்டவரிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன வந்தாலும் சரி நான் இயேசுவுக்காக நிற்பேன். என்ன உபத்திரம் வந்தாலும் சரி நான் முன் செய்ததை விட அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன். முன்னாடி நான் செயல்பட்டதை விட ஆண்டவருக்கு அதிகமாய் செயல்படுவேன் அப்படின்னு நாம ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பக்தியாய் வாழ மனதாய் உடைய யாவருக்கும் துன்பம் வரும். அதனால துன்பத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு யாருமே நீங்க பயப்படாதுங்க, திடமனதா இருங்க. உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம கூட அவர் இருக்கிறார். அதனால அவர் இருக்கிற பொழுது எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். திராணிக்கு மேலாக ஒரு நாள் சோதிக்கப்படுவதற்கு நம்ம ஆண்டவர் விடவே மாட்டார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில ஒரு காரியம் நடந்தது. அதை மாத்திரம் சொல்லி
உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஏனென்றால் இந்த காரியத்தை சொன்னாதான் நான் பேசின சத்தியம் உங்களுக்கு புரியும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்குகிறார். பாருங்க, இயேசு சொல்றார், நான் போய் பாடுபடணும், நான் வாரினாலே அடிக்கப்படணும், நான் சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போகிறது அப்படின்னு பாடுகளை குறித்து சொன்னா, உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீர் எவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிறவர், உமக்கு போய் இப்படி சம்பவிக்கலாமா, சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரெல்லாம் இருக்கிறார், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இன்னைக்கு மனுஷருக்கு ஏற்ற காரியம் என்ன? நல்லா இந்த பூமியில ஆசீர்வாதமா வாழணும், ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, ஒரு வியாதியும் வரக்கூடாது, நம்ம செய்யறது எல்லாமே ஜெயமா இருக்கணும், நல்லா வாழணும். இதுதான் மனுஷருக்கு ஏற்றவைகள். எல்லா மனுஷருமே இன்னைக்கு இதைதான் சொல்றாங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாழு, இந்த உலகம் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால உலகத்தை அனுபவி, எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவி, ஆடம்பரமாய் வாழ், இது மனுஷனுக்கு ஏற்றவைகள். அதைதான் பேதுரு சொல்றார், ஆண்டவரே, உமக்கு இந்த பாடு, இந்த உபத்திரம்லாம் வரக்கூடாது, ஆனா தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பாடுபடுவதுதான் தேவனுக்கு ஏற்றவைகள். இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக உபத்திரவங்களின் வழியாய் கடந்து செல்வதுதான் தேவனுக்கு ஏற்றவைகள். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதே அப்படின்னு பேதுரு ஆண்டவர் கடிந்து கொண்டார். அதே போல இன்றைக்கு நீங்களும் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதிருங்கள். இந்த பூமியில நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் எதையுமே கொண்டு போக முடியாது, ஒரு ஆணியை கூட கொண்டு போக முடியாது. எவ்வளவுதான் தங்கத்தை சேர்த்து வைத்தாலும் 1 கிராம் கூட நம்ம போகிற பொழுது கொண்டு போக முடியாது. நம்மளை அடக்கம் பண்ணுகிற பொழுது வெறுமையாகத்தான் அடக்கம் பண்ணுகிறாங்க. அப்படியே ஒரு 1 கிராமோ 5 கிராமோ போட்டு அடக்கம் பண்ணாங்க அப்படின்னா, ராத்திரியோடு ராத்திரியா திருடன் என்ன பண்ணுவான்னா அதையும் எடுத்துட்டு நம்மள வெறுமையா விட்டுருவான். அப்படிப்பட்ட உலகத்துலதான் நாம் வாழ்கிறோம். அதனால இந்த பூமியில பொருளாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும் என்கிற அந்த பாதையில, அந்த வழியில நாம பிரயாணம் பண்ணுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, எவைகளிலும் மேலானவைகளை நீங்க நாடுங்க. இன்னைக்கு பூமிக்குரியவைகளையே நம்ம நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரியவைகளினால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவுதான் நம்ம ஆடம்பரம் சொத்து சொகம் சேர்த்து வச்சாலும் இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை அழைத்து செல்லாது. எவ்வளவுதான் படிச்சாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய பட்டம் வாங்கினாலும் சரி, இவைகளினால நாம் ஒருத்தரும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆகையினால தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை புரிந்து நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஏன்னா நம்ம கடைசி காலத்துல வந்துட்டோம். ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நம்ம சுற்றிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரத்துல வரப்போகிறார். அதனால் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஆயத்தப்படுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு உபத்திரவம் தான் வழி என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். சோதனை நீங்க சகித்தீங்க அப்படின்னா, சோதனை வேளையில நீங்க சகித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்வீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்றார்.
பரலோகத்துல தங்கமயமான வீட்டுக்குள்ள கொண்டு போய் உங்களை வாழ வைப்பேன்னு சொல்றார். உங்களுக்கு வெண்ணங்கி நான் உடுப்பித்து எனக்கு முன்பாக இரவும் பகலும் சேவிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அழுகை கிடையாது, மரணம் கிடையாது, துயரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது. சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிற அந்த மேன்மையான வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த பூமியில கொஞ்சம் இடுக்கமான வழியில தான் போகணும். ஆண்டவர் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுவார். இதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழணும். அப்படி வாழ்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியங்கள் தான். உலக மக்களை போல நம்ம எல்லாம் பேச முடியாது, எல்லாம் செய்ய முடியாது, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் இடுக்கமான வாசல் வழியாய் போவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். விசாலமான வாழ்க்கை வேண்டாம். விசாலமான வாழ்க்கை நரகத்துல கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் இடுக்கமான வாழ்க்கைக்குள்ள வாங்க. அது உங்களை நேர பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக கொண்டு போய் விடும். அதனால என்ன வந்தாலும் சரி, நான் இயேசுவுக்காக நிற்பேன் என்கிற அந்த சிந்தனையோடு கூட வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? நம்ம அப்படியே எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் தேவ சமூகத்துல ஜெபித்து நம்ம முடிக்கலாம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்துக்கொள்வோ. நல்லதோ போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்துக்கொள்வோ. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகை தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகை தந்திடுவார். நேச வருகை தந்திடுவார், நம் நேச வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அப்பா, எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா, என்னோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த நஷ்டம், ஏன் எங்களுக்கு மாத்திரம் இது சம்பவிக்கிறது என்கிற கேள்வியோடு கூட வந்தோண்டவரே, எங்களோடு கூட பேசுனீங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லுவதற்கான வழி. பலவிதமான போராட்டத்தோடு நிந்தைகளையும் அவமானங்களை சகித்துக் கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
நீங்க செல்லுகிற பாதை தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிற பாதை. அதனால சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க யோசித்தது உண்டு. நான் எவ்வளவு தேவ பக்தியா வாழ்றேன், இன்னும் இந்த போராட்டம், இன்னும் இந்த பிரச்சனை முடியலையே. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ போகிற பாதை சரியான பாதை. நீ போகிற வழி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிற வழி. இடுக்கமான வாசல் வழியாய் நீ சென்று கொண்டிருக்கிறாய். இது ஜீவனுக்கு போகிற வழி. இந்த வழி நேர பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனா உங்களை ஏளனமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படாதுங்க. கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உங்களை சரிப்படுத்துவதற்காக, உங்களை சீர்படுத்துவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவுக்குள்ள நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த பாடுகளும் இந்த உபத்திரவங்களும். அதனால சோர்ந்து போக வேண்டாம். இதுதான் சரியான வழி, இதுதான் சரியான பாதை. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவையில்லாத பிரச்சனை வருதா, தேவையில்லாத காரியங்கள் வருதா, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, நன்றின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு நமக்கு வெண்ணெய்யை தருவார். இரவும் பகலும் அவரை சேவிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். பரலோக தகப்பனே, இந்த நாள்ல நீங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டப்பா. நீங்க எதை சொல்லி நான் அனுப்புனீங்களோ அதை சொல்லிட்டேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் இயேசுவின் நாமத்தில் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உபத்திரவத்தின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தை ஆழமா எங்களுடைய இருதயத்தில சிந்தனையில பதித்து வைத்துக் கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவருக்காய் உடைய சமூகத்துல வருகிறப்பா, ஒவ்வொருவர் மீதும் உடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பலவிதமான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் கண்ணீரையும் வேதனை சகித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அதை தாங்குவதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பீராக. சோதனை சகிப்பதற்கான பலனை கொடுப்பீராக. தப்பி செல்வதற்கான ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். உங்க கரத்துல ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறப்பா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லார் மீதும் உங்களுடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தியத்தை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆவி ஆத்துமா சரீரத்தில இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.